பார்க்க போறேன்னா மை ஃபியூரி ஹேரம் ஆஃப்டர் மீ அப்படின்ற மனோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்கும்னா அந்த புக்கு வந்து நீயே தான் உன் பவர்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருக்கோம். ஹோ, இதுதான் என்னோட பவரா, இவ்வளோ பயங்கரமா இருக்கே, இது நீ வெறும் 1 மணி நேரம் சேர்த்து வச்ச பவர் மட்டும் தான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஸ்னேக் ஃபார்மேஷனை நம்ம ஹீரோ மேல போட்டுறானுங்க. இது 4 ஸ்டார் ஸ்னேக் பைண்டிங் ஃபார்மேஷன். இதுல 4 1 ஸ்டார் ஸ்னேக் இருக்கும். ஹே பொடியா, நீ என்ன ஏமாத்திரலாம் நினைச்சியா? நீ என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லடா. டைகர் வா, நம்ம போய் அவனை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க போயிட்டு இருக்கும்போதே லியோ டேடையோ அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. இவன் எங்க இருந்து இங்க வந்தா? இவ ஒருவேளை என்னோட பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாலோ? மறுபடியும் நம்மளோட கிளாஸ்மேட்ட நீ புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இவன் வந்து செங் மியோ தானே? செங் மியோ லியோ கிளாஸோட இவளும் படிக்கிறா. அதோட லின்னோட ஒரு காடஸும் இவத. லியோ வந்து மக்களை நகரத்துக்கு வெளியே கூட்டிட்டு வரும்போது இவனும் பின்தொடர்ந்தே வந்திருக்கான். நான் எதுவுமே பண்ணல, நான் ஒரு நிரபராதி அப்படின்னு அவனும் கத்திக்கிட்டு இருக்கும் போதே என்னைய முட்டாளாக்க பார்க்காத, நானே ஒரு விட்னஸ் என்ன பண்ணேன்னு சொல்லிடு. உன் அப்பாட்ட உன்னை பத்தி சொல்லணும் போலயே. இல்ல அப்படிலாம் சொல்லிடாதீங்க. அப்படி சொல்லிட்டானே நான் எது பேசினாலும் அவர் கட்டி வச்சு அடிச்சுட்டு தான் என்கிட்ட அதுக்கடுத்து பேசுவாரு. நீ வந்து எங்களோட கிளாஸ்மேட் இல்லையே. ஆமா, இவன் வெறும் ஜஸ்ட் காமனர் மட்டும் தான். நல்ல வேலை இவன் நீ கண்டுக்கல. அப்படியே இருந்தாலும் அவனை எதுக்கு நீ புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னா அவன் ஏன் அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. அதனாலதான் வெளியிருந்து மக்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வீக்கான ஆளை அடிச்சு அவனோட ஃபேஸை அவன் மாட்டிக்கணும்னு நினைக்கிறியான். மார்ஷியல் ஹால் மாஸ்டரோட பொண்ணு தான் செங் மியோ. அவகிட்ட நான் உதவி கேட்கலாம். நான் எக்கச்சக்க ட்ரிக்ஸை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன நான் ப்ராடக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்னா அது இதுதான். நீ ரொம்ப நான்சென்ஸா பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒன்றும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் கிடையாது. நீ நம்புறியா? நீ என்னைய தலை குனிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு, அது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான். இது வந்து 4 ஸ்டார் ஸ்னேக் பைண்டிங் ஃபார்மேஷன். இது என் அப்பா தான் உருவாக்கியிருக்காரு. 3rd ஸ்டேஜ் ஸ்பிரிட் ரிலிமில் இருக்கிற மாஸ்டர் கூட இது டக்குன்னு உடச்சிட முடியாது. இப்போ நான் செய்ய போகிறத மியவும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவன் தான் என்னை தப்பாக பேசினியா, இது எல்லாமே என்னோட சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண ஓடி வர நம்ம ஹீரோவும் நீயே பயங்கர பவர்ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைண்டிங் ஃபார்மேஷனுமே களைச்சு போட்டுறியான். இப்போ இருந்ததே என்னோட கல்டிவேஷன் ஜேர்னி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் சுற்றி கிஸ் பண்ண வச்சிடுறியான். மியோவும் நான் ஒரு டேலண்டட் பர்சனை கண்டுபிடிச்சிட்டேன். அங்க கட் பண்ணா மார்ஷியல் ஹாலை தான் கட்டுறாங்க. நீ என்ன சொல்ற? லியோவோட டைகரை தனியாவே சமாளிச்சிட்டானா? ஆமா, இதுக்கு முன்னாடி அவன் எந்த பிராக்டிஸும் பண்ணது கிடையாது. மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல அவன் பிறக்கும் போதே பயங்கர இன்னேட்டிவ் பவரோட தான் பிறந்திருக்கான். அவனை உங்களோட டிசபிளா நீங்க மாத்திக்கங்க. லியோ வந்து என்னதான் ரொம்ப மோசமான கேரக்டரா இருந்தாலும் அவன் சிட்டி லார்டோட பையன். அதோட அவனும் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுத. அவன் எப்படி ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து வந்த பையன்கிட்ட இருந்து தோத்து போனியான்? யார் அவன்? இப்படிப்பட்ட டேலண்டட் பர்சனை நான் பார்த்தே ஆகணும். அவர் வந்து ப்ராக்டிஸ் ரூமில் தான் இருக்காரு. என்கிட்ட ஏற்கனவே இம்மார்டல் ஃபிசிக் இருக்குது. அதோட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸை ஃப்யூச்சரில் நான் பயங்கர அமேசிங்காக எதனாச்சும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமீரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மாஸ்டர் இது என்னால் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ் பீச் வெளியே வந்துருச்சு. சரி, நம்ம இப்போ ஒன்றா சேருவோமா அப்படின்னு சொல்ல, இது எப்படிமா வெளியே வந்த? நான் என்னோட பெஸ்ட்டை முயற்சி பண்ணேன். ஆனால் கடைசியில் நானும் ஒரு புக்குனால அவன் வெளியே வந்துட்டேன். என்னால் முடியல. கொஞ்சம் பொறுத்துக்க. ஏன்னா அவர் வந்து ரொம்பவே எனர்ஜி இல்லாமல் இருக்காரு. இப்போ போய் இதை பண்ணினா ரொம்பவே கஷ்டம். மை மாஸ்டர், என்னோட ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? அப்போ எனக்கு ரிவார்ட் பண்ணுங்க. என்ன சொல்ற? இங்கேயே வா. மியோ மட்டும் திரும்பி வந்தா என் கதையை முடிச்சு விட்டுருவாவ. நான் இதுக்கு வேற ஏதாச்சும் வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வெளியே ஒரு கால் மட்டும் வருது. லியோவை யார் இந்த மாதிரிலாம் அடிச்சது? அது யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் லியோட அப்பா சிட்டி லார்ட் சொல்றபடி பார்த்தா அவன் மகன் அடிச்சவன் நம்மளோட செட்ல தான் இருக்கானா. லியோவும் ரொம்பவே சக்தி வந்துவேன். அவன் எப்படி போய் தோத்து போனியா? சிட்டி லார்ட் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. இது என்னோட பவுலியன். என் மகனை எவன் அடிச்சாலும் சரி அவன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்துல இருக்கும் போதே நம்ம ஹீரோ ரூம்ல இருந்தும் அதெல்லாம் இழுக்காதீங்க, நான் வெளியே போகணும். நீங்க வெளியே போக கூடாது. இல்ல என் பேண்ட்டை விடுங்க, நான் வெளியே போகணும். என்ன நடக்குதுங்க? நம்ம ஹீரோ வெளியே வந்து விழுக, அப்பா அவனை பிடிங்க. அப்ப நீதான் லின்னா, ஒழுங்கா கரெக்டா ட்ரெஸ்ஸ போடுறா. என் முன்னாடி இப்படி நிக்கிறதே தப்பு. அப்பா பிடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவனும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். லார்டு பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க, என் விஷயத்துல நீ தலையிடாத. அவரோட சோர்ஸ் பீஸ்டையும் வெளியே விடுறாரு. இது பேரு மேண்டிஸ். இது ஒரு 4 ஸ்டார் சோர்ஸ் பீஸ்ட். எனக்கும் அந்த ஜேடு வேணும். என்கிட்ட மட்டும் அந்த ஜேடு இருந்துச்சுன்னா நானும் போக்கியமான கிளைம் பண்ற மாதிரி சோர்ஸ் பீஸ்ட் எல்லாம் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இது வெறும் சின்ன ஸ்மால் மேண்டிஸ் தானா? என்னோட எம்பரர் நிறைய முக்கியமான வேலையில் இருக்காரு. அதனால இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். ஓகேவா எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலை மேலே மிதிச்சு வரா. இந்த பையன் வந்து ஹியூமனாய்டு சோர்ஸ் பீஸ்ட வச்சிருக்கான். அப்ப மியோ சொன்னதெல்லாம் உண்மைதானா? இவன் வந்து ஹெவன்ல இருந்து வர வச்சவன் தான் போல. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க சொல்லிட்டு பின்னாடி அவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. மேண்டிஸ் போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லவும் மேண்டிஸும் அதோட 2 அந்த நகை மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவளும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, முட்டாள், என்னோட கிளாட்ஸை வந்து நீ கிழிச்சுக்கிட்டு இருக்க. ஜி வந்து எந்த லெவல் சோர்ஸ் பீஸ்ட். மேண்டிஸை சமாளிக்க முடியலையா அவளால? அவ ரொம்பவே ரிஸ்க்ல இருக்கா. ஜிகி வந்து டீமன் கிளான் மெம்பர்.
அதோட ஒரு டாப் லெவல் மான்ஸ்டர். இவன் வந்து ரொம்ப வருஷமா சீல் பண்ணி வச்சிருந்தனால அவளோட பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபயர் ஆர்டி போட்டு இருக்கிறவன், அதனால அந்த மேண்டிஸை ஈஸியா கொளுத்திடுவான். ஹே மேண்டிஸ், இதை சமாளி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அவளும் ஃபயர் எடுத்து அடிக்கிறா. அதுவும் திரும்பி போயிருது. என்ன திரும்பி போயிருச்சா? சோர்ஸ் பீஸ்ட் கூட விளையாடுறது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சிட்டி லாடும் பின்னாடி வர, யார் மேலடா கைய வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்றியான். எப்படி இவன் வந்து சிட்டி லாடோட ஸ்பீடுக்கு ஈக்குவல் பண்றியான்? எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு இவன் கிட்ட. நம்ம ஹீரோவும் செவுத்துல போய் முட்டிக்கிறான். மயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகியும் போயிடுறாங்க. இவ எனக்கானவ, இவளை யாரும் எடுத்துக்க விட மாட்டேன். மாஸ்டர் வந்து இப்ப என்ன சொன்னாரு? மாஸ்டர் வந்து என்கிட்ட இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரா? ஹே முட்டாள் பையா, நீ பலவீனமா இருந்தா நீ சாக மாட்ட. ஆனா நீ பலவீனமா இருந்துகிட்டே இந்த மாதிரி அட்வான்ஸ் சோர்ஸ் பிஸ்ட் வச்சிருந்தா நீ சாக வாய்ப்பு இருக்கு. நீ அந்த சோர்ஸ் பிஸ்ட என்கிட்ட கொடுத்தது, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். நான் என்னோட 20% பவர் தான் இப்ப யூஸ் பண்ணிருக்கேன். மீதம் 80% என்கிட்ட பவர் இருக்கு. அதை வச்சு இவனை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளயும் ஜிகியும் ரெஸ்ட் எடுத்துப்பா. உனக்கு வேணும்னே நீயே வந்து எடுத்துக்கடா அப்படின்னு நம்மீரும் கை காட்ட, மியோவும் டாட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சிட்டி லாடு வந்து டால் லெவல் டானியான் ரிலேம்ல இருக்காரு. இந்த ஊர்லயே அவருக்கு எதிராக யாருமே இல்ல. சரி ரொம்ப பேசாத, நான் யோசிக்கிறேன். லின் வந்து ஏற்கனவே எக்கச்சக்க சாதனையை படைச்சிட்டியான், அதனால அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சிட்டி லாடும் சரி நான் என்னோட பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ண போறேன், ஹெவன் ஹேமர் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, என்னது ஹெவன் ஹேமர் பிரேக்கரா? இதை நான் ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நீ பெருமைப்பட்டுக்க, இதுல சாக போறேன்னு சொல்லிட்டு. சிட்டி லார்டு, நீங்க என்ன முட்டாளாயிட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு பவரை போய் சின்ன பையன் முன்னாடி யூஸ் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹால் மாஸ்டரும் வந்துகிட்டு இருக்காரு. நான் இப்ப இங்க இருந்து தப்பிச்சிட்டா கூட ஜிகியால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஜிகியை தள்ளி விட்டுட்டு ஃபுல் பவர் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்றியான். அவனு குத்த அவன் தான் பின்னாடி போய் விழுறியான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹால் மாஸ்டரும் சொல்றாரு. இந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான், ஏன்னா இந்த அட்டாக் பண்ணியும் என்னைய 3 ஸ்டெப் இவன் பின்னாடி தள்ளி இருக்கான். நீ என் பையனை ஒரு விதத்துல டச் பண்ணிட்ட, இருந்தாலும் நான் இதை இப்பயே நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சிட்டி லார்டும் மனசு நினைச்சுக்கிட்டு. லியோவும் எங்க அப்பானா சும்மாவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். லின் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வலிக்குதே மாஸ்டர், என்ன நீங்க பயன்படுத்திட்டீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகியும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு மியூவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹால் மாஸ்டரும் அவர்கிட்ட இருந்து டைரக்டா ஒரு ஹிட்ட வாங்கிட்டும், இந்த பையன் இப்படி இருக்கானே, இந்த நிலைமையிலேயே நீ ஒரு பொண்ணோட காதல் செஞ்சுக்கிட்டு இருக்கியே, பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா சிட்டி லார்டு இன்னும் இருக்காரே, நீ வந்து என்னோட அட்டாக்கவே தடுத்துட்டீல முட்டாள் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு, பரவாயில்ல ஆனா நீ ஏதோ டேலண்டா தான் இருக்க. சரி நீ இப்ப செட் ஹால்ல படி, நான் உனக்கு தேவையான டியூஷன் ஃபீஸையும் தங்கருக்கான செலவையும் நானே பாத்துக்கிறேன். ஓகே தானே செட் ஹால் மாஸ்டர்? ஆமா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்பா அப்படிலாம் விடக்கூடாது அப்படின்னு அவன் பையனும் கத்த, இங்க இருந்து முதல்ல ஓடுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்த விட்டு பார்க்க விட்டுறாப்புல. சரி லின்ன வந்து நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன், அவனை நல்லா பாத்துக்க அப்படின்னு ஹால் மாஸ்டர்கிட்ட சொல்ல, சரி ஓகே லார்டு நான் பாத்துக்கிறேன். அப்பா எதுக்கு சிட்டி லார்டு திடீர்னு விட்டுட்டு போயிட்டாரு? எதனாச்சும் நினைச்சிட்டாரா? இல்ல, அவர் வெறும் முட்டாள்தனமான ஸ்ட்ரென்த்தால மட்டும் சிட்டி லார்டு ஆகல, அவருக்கு எந்த நேரத்துல எப்படி நடக்கணும்னு தெரியும். லின்னோட வருகை நம்ம சிட்டில ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, அது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஜியும் நான் இன்னும் என்ஜாய் பண்ணவே இல்ல, நம்ம 2 பேரும் இன்னும் என்ஜாய் பண்ண கூட இல்ல. என்ன இப்படி எல்லாம் பேசுறா? இவளுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல போல. இன்னியும் அந்த ஹியூமனாய்ட் சோர்ஸ் பீஸ்ட எப்படி நீங்க பிடிச்சிருங்க கிட்ட சொல்லவே இல்ல, இன்னியுமா அதை மறைக்கிறீங்க? இல்ல அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் திங்ஸ், அதை சொன்னா ரொம்பவே லாங் ஸ்டோரியா போகும், அது வேணாமே. சரி இனிமேல் நான் அதை கேட்க மாட்டேன். சிட்டி லார்டு வந்து உங்ககிட்ட ரொம்பவே கோவமா இருந்தாரு, ஆனா இப்ப எப்படி அவர் இப்படி மாறிட்டாரு? எதனாச்சும் உங்ககிட்ட ஐடியா இருக்கா? ஒருவேளை என்னை அவருக்கு பிடிச்சிருச்சோ? அப்படிலாம் ஒரு மண்ணும் இல்ல, அவர் என்ன தவிர வேற யாரும் பிடிக்காதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓ நோ, ஏன்னாச்சும் நாங்க சொல்லலாம். நான் இப்ப சொன்னதை மனசுல எடுத்துக்காத ஓகேவா? உண்மையிலேயே நான் எதுக்கு இங்க கூப்பிட்டேன்னு, நம்ம 6 கான்டினென்ட்டோட மார்சிலா ஸ்டோர்மெண்ட் ஒண்ணு வருது, அதை பத்தி உங்ககிட்ட பேசதான் நான் கூப்பிட்டேன். காங்சாங் லேண்ட்ல 6 சிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு சிட்டியும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க. அதுல ஒவ்வொரு லாடுக்கும் அவங்கவுங்க சிட்டி முன்னாடி இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. இந்த காம்படிஷன் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம், ஏன்னா ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த காம்படிஷன் வரும். இந்த வருஷம் நடக்க போற போட்டி வந்து அடுத்த மாசம் நடக்க போகுது. இந்த வருஷம் நடக்க போற காம்படிஷன் வந்து அடுத்த மாசம் நடக்குது. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னா, சான்யாங் சிட்டில ரொம்பவே குறைவான மக்கள் தொகை தான் இருக்கு, அதனால எங்களோட ரேங்க் எப்பயுமே கீழே தான் இருக்கும். ஆனா உங்களோட பவரை பொறுத்த வரைக்கும் நாங்க இதை ட்ரை பண்ணி இதுல எதனாச்சும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படின்னா நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த காம்படிஷன்ல கலந்துக்கதை நீ கூப்பிட்டுருக்கீங்க. ஆமா டெஃபினெட்லி, நீங்க 3 பேர் கொண்ட குழுவாத இங்க செயல்பட போறீங்க. நீங்க ஜெயிச்சீங்கன்னா என்னோட ஃபேமிலிக்கு ரொம்பவே ஒரு ஹானர் கிடைக்கும், இந்த கண்ட்ரியே உங்களை பார்த்து புகழும். அதெல்லாம் மறந்துடுங்க, அவங்க கவலைப்படுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த மாதிரி வீண் பேச்சனா விட்டுட்டு இதுல எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணா அதை மட்டும் சொல்லுங்க அப்படி நம்மீரும் அழுத்தி கேட்க, ரொம்பவே மோசமா இருக்கானுங்க இப்ப இருக்கிற பையன்கள்லாம், ஏமாத்துறது ரொம்பவே கஷ்டம் போலயே. ஏஹே சரிங்க, நான் லார்டு கிட்ட பேசிட்டு நாளைக்கு சொல்றேன். கொஞ்சம் விட்டு இருந்தா அவன் தலையில மிளகா அரைச்சிருப்பியான். எப்படி பேசுறியான்? இப்படி பேசியே என்னைய இந்த மாதிரி சேர வச்சிடலாம்
நினைச்சிருக்கான் போல. அவங்க எதுவுமே உனக்கு கொடுக்கலைனாலும் இது வந்து ரொம்பவே பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல நீ நிறைய பேர் கூட சண்டை போட்டாத்த உன்னோட கல்டிவேஷன் ரொம்பவே மேம்படும் அப்படின்னு அந்த புக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பனா நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா உன்னோட டீமன் ஆட்களை நீ கூட்டிட்டு வர்றதுக்கு ரொம்பவே நாளாகும். அதைத்தானே சொல்ல வர? ஏய் என்கிட்ட கொஞ்சம் ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கும் அடிச்சு பறக்க விட்டுருது. ஐயோ நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன், நீ என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு புக்கும் பின்னாடி பேச நம்ம ஹீரோவும் முன்னாடி எதோ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா மியோவும் அங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அமேசிங்.